எந்த ஒரு கலப்படம் இல்லாமல், ரசாயனம் இல்லாமல், ஃபுட் கலர்ஸ் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக தயாரிக்கப்பட்டது தான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸு. உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்க நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள். உங்கள் வீடு தேடி உங்களுக்கு வரும். என் அன்பு வணக்கம். சக்கரை பொங்கல் செய்கிறது ரொம்ப சுலபம், அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக அதை சொதப்பிடவும் முடியும். நான் சொல்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான எப்படி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் நீங்களே பண்ணிட முடியும். இது என்னென்னா ஆறுன அப்புறம் கட்டியாகிடாது, அதே சமயத்தில் லூஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆறுன அப்புறம் பாயசம் மாதிரியும் இருக்காது. கரெக்டாக சூடாக இருக்கும்போதும் சரி, ஆறுன அப்புறமும் சரி, சக்கரை பொங்கலாகவே இருக்கும். ரொம்ப சூப்பராக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துடலாம். 1 டம்ளர் பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு, ஓகேவா, அதை நான் அளந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்ல மிதமான சூட்டில் இதை வறுத்துருங்க. இது எப்படி வறுக்கணுன்னா, இந்த பருப்போட ஸ்மெல்லு அப்படியே வரும். ஸோ வறுத்துட்டே இருக்கும்போது பார்த்திங்களா, 1-2 பருப்பு இந்த மாதிரி சிகப்பாக வருது பார்த்திங்களா. இந்த டயத்தில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். பருப்பு அளந்த அதே டம்ளரில் தான் நான் பச்சரிசியும் 2 டம்ளர் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. இது ஊற்றிட்டு நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த கேஷ்யூ நட் இருக்குல்ல, இது உங்கள் விருப்பம்தான். அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளவு கீ காஞ்சதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. ஐயோ, மறந்துட்டேன். சாமி கோச்சிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குற நீங்களும் கோச்சிக்காதீங்க. ஸோ இது பாருங்கள், லேசாக கலர் வருது பார்த்தீங்களா அந்த இதில். அந்த டயத்தில் நம்ம என்ன பண்ணலாம், உலர்ந்த திராட்சை இருக்குது இல்லையா, அதுவும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டு அதையும் நீங்கள் வறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா எப்படி பலூன் மாதிரி வருது பாருங்கள். இது வரப்போ முந்திரி பருப்பு நல்ல கலரில் வந்திருக்கும். இதை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த கீ மட்டும் இருக்கும், அந்த நெய் மட்டும் இருக்கும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த அரிசியை, அதை நாம் இப்போ சேர்த்துக்கலாம். அரிசியை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கான தண்ணியை நான் ஆல்ரெடி அளந்து வச்சுருக்கேன். 3 டம்ளர் மொத்தமாக இருக்குல்ல, அதுக்கு 9 டம்ளர் நான் செம்மில் அளந்து வச்சுருக்கிறேன். அதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த செம்மில் 8 டம்ளர் தான் இருக்குது. மிச்சம் இருக்கிற 1 டம்ளரில் இந்த அரிசி பாத்திரத்துலேயே தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துட்டு இதை அப்படியே விட்டிங்கன்னா, இந்த தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அளவில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. நீங்கள் கட்டியாக ஆகாமலும் பாயாசமாக ஆகாமலும் சக்கரை பொங்கலாக இருக்கிறது இதில் தான் இருக்குது. போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நாம் என்ன பண்ணணும், கிண்டி விடணும். அப்பப்போ கிண்டி விட்டால் போதும், கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாருங்கள், தண்ணி அளவும் இதுவும் பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. குக் ஆகிடுச்சா பார்த்துடலாம். அமேசிங்காக எவ்வளோ சூப்பராக குக் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுட்டு இது குழைவாக்கிறதுக்காக பிஸ்கு இருக்கு இல்லையா, அதை போட்டு நல்லா ஒரு 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 30 செகண்ட்ஸ் நம்ம அடித்தோம்னா நல்லா சூப்பராக குழைவாயிடுச்சு. 6 டம்ளர் செத்துன பாகு வெல்லத்தை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னொரு டிப்பு சூப்பராக ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது என்னென்னா, 1 டம்ளர் பாகு வெல்லத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 டம்ளர் நீங்கள் சர்க்கரை ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட்டு ஒரு படி செம்ம தூக்கலாக இருக்கும். நான் ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி பண்ணுறதுனால நான் சர்க்கரை போடல. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் போடுங்க. இதை விட ஒரு ஸ்டெப்பு ஜாஸ்தியாக சூப்பராக இருக்கும். ஸோ இதை போட்டு நல்ல வெல்லம் உருகிற வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உருகும்போது சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் லூஸாக தான் ஆகும். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அது திருப்பியும் செட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி செட் ஆகிட்டு வரும்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த நட்ஸ் எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்து அதை அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கமகமான்னு வரத்துக்கு நாம் 1/2 டேபிள் ஸ்பூன் நான் ஏலக்காய் தூளை இதில் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்லஸான சக்கரை பொங்கல் ரெடி. இன்னும் லூஸாக இருக்கே அப்படின்னு தோணலாம். இது பைப்பிங் ஹாட்டில் இருக்கும்போது எந்த சக்கரை பொங்கலாக இருந்தாலும் இப்படி தான் இருக்கும். 5 நிமிஷம் விட்றேன் பாருங்கள். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. மிக்ஸ் பண்ண அப்புறமும் அது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுவும் செம்ம ஹாட்டாக தான் இருக்குது. எடுத்து போடும்போது பாருங்கள், இதெல்லாம் ஆறுனப்புறம் போடுறேன். எவ்வளோ சூப்பராக ஃபேப்லஸாக ஃபென்டாஸ்டிக்கான
ஒரு சக்கரை பொங்கல் அமேசிங்காக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்தது.